எறா சீக்கிரம் எறா வண்டிய. அச்சி இவனை அப்படியே விட்டுனா வையன், அவள்தான் குச்சியே செத்துருவான். ஹே வாங்கடா. ஏடா குசி பேசினுக்கிறீங்க? ஆடா உங்களுக்கு கட்டிங் தரேன். எவ்வளோ தான்டா சொல்கிறது அவனுக்கு? நம்மளும் பழகுது எவ்வளோ சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சமாச்சு கேட்கறான் பேச்ச. காலைல ஆரம்பிச்சு நைட்டுக்கும் குச்சின்னு தான் இருக்கிறான். எனி டைம் போதையில் தான் சுற்றி நிற்கிறான். உனக்கு ஒன்று சொல்லிட்டா அவனுக்கு, நீ தப்பாக நினச்சாலும் பிரச்சனை இல்லைடா. அவன் கூட சுத்தத்து எனக்கே ஒரு மாதிரியா அசிங்கமாக இருக்குதுடா. அவனோட பழைய ஃபோட்டோலாம் பாரு, எப்படி இருக்கிறான் பாரு. எப்போ இந்த பொண்ணை விட்டு போயிச்சோ அப்போ தொட்டான் இந்த குடியை. அந்த பொண்ணை இப்போ மறந்துட்டான், ஆனால் குடியை மறக்க மாட்டான். அப்பப்போ குடி மட்டும் இல்லை, வலிக்கிறான்டா இதையும். இவன் குஷ்டி இந்த மாதிரி பண்ணுறது எல்லாருக்குமே வெறுப்பாக இருக்குதுடா. இவன் அம்மா அப்பாலாம் நினச்சி கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. குடி போதையில் பெத்தவங்களே மருதலாம் பேசி கை வாங்கி அடிக்க போகிறான். டேய் ஆடை கட்டிங் போடுவீங்க? வச்சு இந்த ஃபோனையே சேட்டுக்காரில் அடகு வச்சு குச்சின்னுக்கிறான். அவ்வளோதான், உள்ள ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கான். கொஞ்ச நாள் தான் ஒரு. ஏய் என்னடா பேசுற? எதனா பொண்ணுங்கன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிருவான்டா. வர பொண்ணை நடு ரோட்டில் தான் நிற்க வைப்பான். நம்பி வந்த பொண்ணு மறுநாளே அவங்க அம்மா வீட்டுக்கு ஓட்டுறோம். ஏன்டா அந்த பொண்ணு வாழ்க்கை அடிக்கலான்னு பார்க்குறீங்க? கொஞ்சமாச்சும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும்டா அவனுக்கு. அப்படின்னா என்னதுன்னு கூட அவனுக்கு தெரியாதுடா. இவன் குடிலாம் விட மாட்டான், உன்னை மாற்றவே முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வேணா அவங்ககிட்ட சொல்லிட்டு வா.